வணக்கம் மாணவர்களே. கரண்ட் அஃபேர்ஸ் மாஸ்டரி பேட்ச் யார் ஜாயின் பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் 2025 பேட்ச் யார் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸை இதுல பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய தேர்வுல 20 கேள்விகள் கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறாங்க. அந்த 20 கேள்விகளும் எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்க மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும், பாலிசி நோட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும், தமிழரசு மேகசின் படிக்கிற மாதிரி இருக்கும், இந்தியன் பட்ஜெட், தமிழ்நாடு பட்ஜெட், தமிழ்நாட்டோட எக்கனாமிக் சர்வே, ஸ்கீம்ஸ் 2024க்கு முன்பு, 1990க்கு முன்பு, 2025ல புதிதாக அமல்படுத்திய ஸ்கீம்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மாஸ்டரி பேட்ச் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய 20 கேள்விகளும் இந்த தலைப்புல இருந்து கண்டிப்பாக வந்துடும். இதை தாண்டியும் ஒரு 4-5 கேள்விகள் என்ன ஆகும் அப்படின்னா 2024ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப உங்களுக்கு 2024லயும் இந்த உட்தலைப்புகள் எல்லாத்துலயுமே என்ன கொடுத்துறோம், கண்டென்ட் கொடுத்துறோம். அதன் மூலியமாக உங்களுக்கு பிரிலிம்ஸ்ல எந்த கேள்விகள் வந்தாலும் அதை எங்கேயோ படிச்ச மாதிரி ஒரு ஞாபகத்தை வைத்துக்கொண்டு உங்களால ஒரு எலிமினேஷன் மெத்தட்ல ஆன்சர் பண்ண முடியும். ரைட். அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் 2025 பேட்ச்ல என்ன சார் செய்ய போறீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் நான் இது வரைக்கும் படிச்சது இல்லை சார். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய கேள்விகளை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் மாத்திக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய ஒரு 20 கேள்வியில 10க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு நான் சரியாக பதில் சொல்லணும். கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்விகளால நான் பதில் அளிச்சு பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு நான் போகணும். நான் மெயின்ஸ் போன பிறகு டீடைல்டா அதுல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்காக டிசைன் பண்ணதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் 2025 பேட்ச். இதுல உங்களுக்கு மந்த்லி சிஏ கிடைச்சிடும். 2025ல இருக்கக்கூடிய மந்த்லி வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து யூனியன் பட்ஜெட், தமிழ்நாடு பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே 2025. அடுத்து செலக்டடா 2-3 பிடிஎஃப் கொடுப்போம். அந்த பிடிஎஃப்ல தமிழரசு மேகசின் ஓரளவுக்கு உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸ்கீம்ஸ் 2025ல என்ன வந்துச்சோ அது கவர் ஆயிடும். பாலிசி நோட்ஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டோ 2 டிபார்ட்மெண்ட்டோ எது மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்குமோ அதை உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். இங்க உங்களுக்கு என்ன சார் உத்தரவாதமாக இருக்கும் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வியில முடிஞ்ச அளவுக்கு உங்களால சரியாக பதில் சொல்ல முடியும். உதாரணத்திற்கு 20 கேள்விகள் வந்தா 10 கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடியும். மெயின்ஸ்ல நீங்க டீடைல்டா நீங்க படிச்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்ச் ஷூட்டிங்கா இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.